ராதா பெரியப்பா. நாங்களும் அதான் அந்த பெரியப்பான மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு பிரதர்ஸ் மாதிரி பழகுனாங்க. அவங்க என்ன இப்போ யூசுவலாக இது ஷூட்டிங்கு ஒன்றா காம்பினேஷன் வரும்போது வெளியூர்லாம் போவாங்க. அப்போ டெல்லி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. டெல்லி போகும்போது அங்கேருந்து தாஜ்மஹால் கிட்ட இல்லை. தாஜ்மஹாலில் யூஸ்வலாக பார்த்தீங்களா எல்லா இப்போ அஜித் கூட அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் இதில் வந்திருக்கு, மீடியாவில் இந்த ஃபேஸ்புக்கிலலாம் வந்துருக்கு. அது ஏன்னா அந்த பர்டிகுலர் பின்னாடி வந்து பேக்ரவுண்டு வந்து தாஜ்மஹால் தெரியும். அதே இடத்துல அப்பாவும் எம்ஆர் ராதாப்பாவும் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அது எப்போ நான் 1960s அந்த டைமில் எடுத்தது. அந்த ஃபோட்டோ எங்களுக்கு கிடைக்கும் போதே எடுத்து நாங்கள் ஆல்பத்தில் ஒட்டி வச்சிட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோ வெளியே போகிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. யார் கேட்டாலும் எல்லாம் வந்து அப்பாவுடைய ஃபோட்டோஸ் இருக்காது போது அது பார்க்கும்போது ராதாப்பாவுடைய அது ஒரு தனி பேஜில் ஒட்டி வச்சுருந்தோம். அந்த ஃபோட்டோ வந்து என்ன பண்ணால் நாங்கள் எதை பார்த்து எப்போ பார்த்தா நான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா பழைய அப்பா இதெல்லாம் திடீர்னு போர் அடிச்சுன்னா எடுத்து எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவருடைய கெட்டப்ஸு அது அதில் இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு ஒரு இது, அம்மா இந்த ஃபோட்டோ எனக்கு தரீங்களா? நீ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? அது பாட்டுக்கு ஆல்பத்தில் இருக்கு, ஒன்று என்ன பண்ண போகிறேன்? இல்லை நான் ஒரு நாள் நாளைக்கு யாராவது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரிண்ட் நான் ஒன்று போட்டுக்கிறேன், அதை எடுக்கும்போது பார்க்கலாம், இப்போ எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாப்புல.